Hi guys, welcome back to our channel Budget Trader. I am back with new video. So okay guys, இது பார்த்தீங்கன்னா டே 2 டே 1 vlog என்னால் போட முடியல, நான் டெலீட் பண்ணிட்டேன். அது சுத்தமாக வாய்ஸ் கேட்காதனால வெறுப்பில். சரி ஓகே, இதுக்கப்புறம் எதுக்கு வேஸ்ட் பண்ணோன்ட்டு இருக்கிற வீடியோவாவது போடலான்னு முடிவு பண்ணிட்டு இப்போ அதுக்கு தான் கைஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓகே, இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளி தான் கைஸ். எஸ், கேரளா காட்ஸ் ஒன் கண்ட்ரி உள்ள என்ட்ரு ஆக போகிறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அத்திரப்பள்ளிக்கு 67 கிலோமீட்டர் தான். இன்னும் ஒரு 2 hour ஆகும் போக முடிகிறதுக்கு. அது மட்டும் இல்லை கைஸ், அங்கே இருக்கிறவங்க ஒரு அண்ணா சொன்னாங்க, இப்போ தான்ப்பா புலி போச்சு அப்படின்ட்டு. செம்ம பயமாயிடுச்சு கைஸ். நாங்கள் அத்தனைக்கும் 5 மணிக்கு கிளம்பலான்னு இருந்தோம். அவங்க சொன்னோடனே நாங்கள் கிளம்பத்தே அப்படியே விட்டோம், நம்ம விடிஞ்சோடனே கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நாங்கள் இதுக்கு முன்னாடி வால்பாறை போயிருக்கோம்ல, அது ஃபஸ்ட்டு வீடியோவே நான் தான் போட்டிருப்பேன். அதில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னார், நீங்கள் நைட்டில் நீங்கள் அசால்ட்டாக கரடியை பார்க்கலாம்ப்பா. நாங்கள் அப்படி தான் சும்மா போயிட்டே இருந்தோம். தெரியும்ல, ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு வேலை நைட்டில் இருக்கும்ன்ட்டு. அவங்க போயிட்டே இருந்திருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாப்பில் கரடி உக்காந்துருக்கான். அது யாரோ மனுஷங்க இந்த டைமில் யார் உக்காந்துக்கிறாங்கன்னு போய் பார்க்கலான்னு போகும்போது பார்த்தா கரடியாங்க. ஐயோ, அவ்வளோதான், செம்ம பீசல் ஆயிடுச்சு. ஸோ கேட்குற எங்களுக்கே பீசல் ஆயிடுச்சு, அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ அதனாலேயே கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம் ஐஸ். அது மட்டும் இல்லை, போகிற வியூலாம் சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக பச்சை பர்சன்ட். ஏன்னா அங்கே ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தானே. வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்க்குறீங்களா, ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான் கைஸ். வேறு லெவலில் இருந்தது பார்க்கறதுக்கு. அப்படியே கண்ணு குளிர்ச்சியாக. எங்களை விட்டு ஓட்டாங்க கைஸ், என்னை விட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டான். நான் பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு வரலான்ட்டு. சன்ரைஸ் வேறு இருந்ததா, செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு கைஸ். அது ஒத்துது பாருங்க கைஸ், டேம் அங்கே தான் போக போகிறோம். அது ஒத்துது. அப்போ எவ்வளோ லேட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, ஆரி வந்தது. வா போகலாம். ஓகே, கைஸ் சொல்லியா டேம் கைஸ், இதுதான் டேமு. நாங்கள் போன வாட்டி வரும்போது ஃபுல் ஃபாகு, ஒன்றுமே தெரில. பரவாயில்ல, இப்போ கிளியர் ஸ்கையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, கிளியராக இருக்குது வியூ. இந்த தெரிஞ்சு அந்த சைடு தான் மூணார். ஒன்றும் இல்லைல்ல பெருசா. அது பானசுரா டேம். அங்கே போட்டிங்லாம் இருக்கும். படிக்கட்டு நீர்வீழ்ச்சி புரியல பார்க்க. இந்த டேம் நல்லா இருக்காது. அப்படி கீழே இறங்கி போய் பார்க்க டேம் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். கீழே இறங்கி போயிட்டு அந்த போனால் நீ வரும்போது கீழே வரல. நான் வரல. 20 கீழே போவோம். அவங்க கீழே போவோம். அப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ ஹைட் ஆகுது. செம்ம ஹைட் ஆகுதுடா இது. டேம் வியூ ப்ளஸ் பைக். செம்மையாக இருக்குது பாருங்கள் டேமு. சரியான ஹைட்டு. என்னடா ஆமாம், லீக் ஆகிற தண்ணி. இங்கே பாருங்க, இங்கே பாடுறா. இதுதான் பயங்கரமாக இருக்குடா. சரி, ரொம்ப ஹைட்டு போகுது. வடான்னு தண்ணி போனால் சூப்பராக இருக்கும். அதுக்கு அங்கே திறந்து விடணும். இங்கே ஒரு ரெசார்ட் இருக்கு. ரெசார்ட் இருக்குடா. அது இல்லை, ஒரு மரம் இருக்குது. இல்லைடா, ஒரு தண்ணி பக்கத்துலேயே இருக்குண்ணா ரெசார்ட்டு. இருக்குடா, நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அந்த சைடில் இருக்கும்டா, அந்த சைடில் இருக்குடா. இப்போ அப்படி தான் போக போகிறோம். போகலாமா? எங்கே இது அத்திரப்பள்ளி தான். கைஸ் விளாக் பண்ணுக்கிறான். ஏதோ விளாக் பண்ணவே மாட்டான்னா, ஏதோ விளாக் பண்ணுக்கிறான். என்னடா பேசுன, என்ன சொன்ன இப்போ? அப்புறம் ரோட்லாம் காமிச்சா ரொம்ப பெரிய வியூ ஆகிடும். அத்திரப்பள்ளி போய்ட்டு விளாக் பண்ணலான்னு. விளாகு இது விளாகே பண்ண மாட்டேன்னே. போர் அடிக்குதுடா.
வீடியோ போடாததுக்கு எதுக்குடா விளாகு? இப்போதையும் ஒன்றும் கேட்கல. நாங்கள் மட்டும் வந்துட்டோம். யாரும் நிற்கவும் இல்லை. போலீஸ் ஆஃபீஸர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாருமே நிற்கல. சரி பரவாயில்லன்னு நாங்கள் வந்துட்டோம். பட் ஆனால் கேமரா இருந்துக்காங்க. ஸ்டிக் கேமராவா இருந்தால் கேமரான்னு தெரியல. கேமரா இருந்தது. நான் நல்லாலாம் பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டோம் கைஸ். இது ரோடு தான் கைஸ் மகா மட்டமாக இருக்குது. தமிழ்நாடு ரோடு வரையும் சூப்பராக இருந்தது. இந்த கேரளா உள்ள ரோடு வந்தாலும் கண்டென்ட் மிஸ் ஆயிடுச்சு. பிஎஸ்சிலேருந்து எல்லாம் இருக்கு. செக் பண்ணுங்க சார், செக் பண்ணுங்க. வைரல் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் எல்லாம் பண்ணுவோம். என்னடா ரோடு இது? ஐயோ கைஸ் இப்போ வந்து செக் போஸ்ட் இதான் கைஸ், இதான் செக் போஸ்ட் போல். நான் அது அங்கே நினச்சிருந்தேன். பட் இங்கே தான் என்ட்ரி பண்ணணுமா. 8:15 10:15 போகணும்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்குள்ளே தான் போகணும். சரி ஓகே கிளம்புவோம். புரியல? 2 ஹவர்ஸில் போகணும். ஆமாம் 2 ஹவர்ஸ் போயிடலாம்டா. 2 ஹவர்ஸ் மேலே ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? 2 ஹவர்ஸ் மேலே ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? யாருக்கு தெரியும்? 2 ஹவர்ஸ் மேலே ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு தெரியும். நாங்கள் கரெக்டாக பார்த்துப்போம். அவ்வளோதாங்க. கேரளா ஃபாரஸ்ட்டில் என்டர் ஆகிட்டோம். லாக் பண்ண வர வீடியோவே போட மாட்டேன்றான். எதுக்கு லாக் பண்ணிட்டு வரான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகிற வழியில் யாரோ ஒரு யானை இன்னும் எதனா வந்தால் நல்லாயிருக்கும். வருமானம் தெரியல. கிராசிங் ஜோன் நாங்கள் கேமராவை ஆன்லேயே வைப்போம். நான் ஒன்று மாட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். புது வலிக்குதுடா. ஏய் கேமராவை ஆன்லேயே வை. வைல்ட் அனிமல் கிராசிங் ஜோன். ஐயோ டே முதுகு வலிக்குதுடா சத்தியமா. ஏய் அது மட்டும் இல்லைடா, இங்கே ரோடு போட முடியாதுடா. இதே மங்கிட்டு இது எப்பயோ போட்டிருப்பாங்க. மற்ற யானெல்லாம் கிராஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவா? அதனால தான் காசு வாங்கலை போல. ஏதோ மலையாளத்தில் எழுதிருக்கு, எனக்கு அதெல்லாம் புரியல. இங்கிலீஷில் எழுதிருந்தாலும் பரவாயில்ல. எங்கே திரும்பினாலும் ஃபால்ஸுடா டே. எங்கே திரும்பினாலும் ஃபால்ஸு. ஐயோ எனக்கு முதுகு வலிக்குது. இங்கே ஐயோ அசிங்கமா வேற பேசுகிறேன் வீடியோவில். ஐயோ சைடில் ஒரு டேப் வச்சுட்டு போகிறாங்க. சோலையார் டேப். பெரிய டேம் தான். போட்டிங்லாம் இருக்குது. சோலையார் டேப்பை பார்த்துங்க. சோலையார் டேம் செக் போஸ்ட் வந்துட்டோம். டைமுக்குள்ளே வந்துட்டோம். திருப்பி ஹக்கர் லூஸ் ஆகிடுச்சான். திருப்பி மாட்டலாம். கண்டென்ட்டு கொடுத்துட்டே வரான். பஞ்சமே இல்லாத ஹக்கர் லூஸ் ஆகிடுச்சு, அது லூஸ் ஆகிடுச்சு. ஏய் என்னடா இந்த அளவுக்கு படுத்துறியா? வேற மாதிரிடா. கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது அத்திரப்பள்ளிக்கு பக்கத்தில். அந்த ஆறு வருது அங்கே காமிச்சல ஒரு ஆறு. அதுதாங்க இங்கே ஓடுன்னு இருக்குது. சவுண்டு சூப்பராக இருக்குது. இந்த ஆற்றோட சவுண்டு.
ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இதே ஒரு வேலையாக வச்சுருக்கோம் ஹக்கரை டைட் பண்ணுறது. நெட்டே காணும் விளங்கிடும். நல்ல வேலை. ஸ்பேருக்கு ஒரு 10 நெட் வாங்கி வச்சு. வேறு ஸ்பேர் நெட்லாம் வாங்கி வச்சிட்டான். இந்த மாதிரி நடக்கிறது ஃபஸ்ட்டு வாட்டி இல்லை, எல்லா ரைட்லேயும் உனக்கு இந்த மாதிரி நடக்கும். அதனாலேயே அவன் ஸ்பேர் நெட் ஒரு 10 வாங்கி வச்சிட்டான். நீ தான்டா கண்டென்ட்டு தெய்வமே. எனக்கு கண்டென்ட் கொடுக்க வந்த தெய்வமே. செலவான என்ன கண்டென்ட் கிடைச்சிருக்குமா? நேற்றுலேருந்து கண்டென்ட்டாக கொடுத்து வழங்குறான் அவன். பாருங்க எந்த அளவுக்கு படுத்துட்டான்ட்டு. இன்னும் இவ்வளோ தான் இருக்குது கேப்பே. ரெண்டு என் டயர் வேற இல்லை. எந்த அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஃப்ரெண்ட்டு போட்டுமா? ஃப்ரெண்ட்டு திருக்கி விட்டுக்கிறேனே. டேய் ஃப்ரெண்ட்டும் போடுறா, எந்த போடுறா? அடி சேமாக தாண்டா படுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸில். இவருங்க இவ்வளோ தான் என்ன கேப் இருக்கு. எடுத்து விளையாடிட்டோம். இந்த அளவுக்கு அப்போ படுத்துருக்கு வண்டி. சரி ஓகே, நான் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அத்திரப்பள்ளி போய் கண்டினியூ பண்ணுறேன். வண்டியை டைட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே டைட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அத்திரப்பள்ளி தான். இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணி அப்படியே விட்டுட்டு போதா, அந்த தண்ணி அப்படியே அத்திரப்பள்ளி தான் போகும் நினைக்கிறேன். இங்கே வியூ பாயிண்ட் இருக்கு தண்ணிக்கு. சரி எதுக்கு ஒரே அத்திரப்பள்ளியாக போயிடலாம்னு சொல்லி பண்ணிட்டோம். இங்கே பாருங்க நாட்டப்பட்டது. எங்கே தான் நான் ஆஃப் பண்ணுறது தப்பு கேமராவை. இதே அந்த ரோட்டில் தான் கேட்டாங்க. திருப்பள்ளி உள்ள வந்துட்டோம் வயசு. போயிட்டுருக்கோம் ஃபால்ஸுக்கு. மட்டமாக இருக்கும். ஏண்டா நரேஷ் போர்ட்ரைட்டில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வாடா. சொன்னால் வராது ராஜா, பேசி வச்சதுலாம் வராது. அதுவாக தானாக வரணும். என்னதான் வரும்னு தெரியல. ஐயோ இள ரத்தம் ஓடுது. ஆனால் சொன்னாங்க போடுறான் அந்த பாட்டி என்ன பாட்டி இள ரத்தம் ஓடுது. கிடைக்கிறது எனக்கு தான் தெரியும். இதில் திருக்கி வேற ஏற்றி விடுறேன். கொல்லிமலையில் நான் அந்த மேலே ஏறினும் போது கொல்லிமலையில் மேலே ஏறினுக்கிறோம். ஒரு பாட்டி வந்து சொல்கிறாங்க, நான் ஓடினு இருந்தேன் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு ஓடினேன்னா ஒரு பாட்டி சொன்னேன் எல்லாம் ரத்தம் ஓடுதுன்ட்டு. எனக்கு தானே தெரியும் அந்த மூச்சு அடைப்பு. நான் மேலே போயிட்டு ஏர் ஃபில்டர் ஃபுல்லாக டஸ்ட்டுங்க. மேலே போயிட்டு நாக்கு தெல்ல உட்காந்துங்கிறேன். அந்த பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு அந்த ஞாபகமாக தான் வந்துட்டு மட்டும்டா வந்துன்னுக்குறான். ஐயோ அதை தெரியல. நடுவில் மரமே இல்லை. நான் எப்படி வில்லு விட்டாரு. எந்த வில்லு? பிரவாஸ் ஒரு பாட்டில் ஏறும்போது துண்டான ஏறும்போது ஒரு ஒரு வில்லு ஒன்று விட்டு ஏறுவான் தெரியுமா கடைசியா? ஆமாம் மரத்தை காணும். ஏமாத்திட்டான். கிராஃபிக்ஸ் அனைத்தும் கிராஃபிக்ஸு. நோ என்ட்ரியாண்டா அந்த சைடு. காட்டுக்குள்ளே தான் தமிழில் டான்ஸிங்லாமா விஜாலமாக இருந்திருப்பாங்க. என்னது புரியல? ரெண்டு காதல் இங்கே தானே இருக்குது. ஆமாம் அங்கே தானே உட்காந்துங்க. காதல் காற்று மாதிரிங்க. வரும்போது ஏற்றுக்கணும். அந்த சைடு தானே. வா அங்கே போவோம். அங்கே போய் பார்த்துட்டு போவோம்டா. சரி வா போமா. இல்லை அங்கேயே போமா. அங்கெல்லாம் அவ்வளோதாங்க. இங்கே தான் அந்த பாகுபலி ஷூட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். நிறைய எப்படி பாரு சினிமாட்டிக் சார். வால்பாறையில் மழை பெய்யுதுன்ட்டு 3 ட்ரெஸ்ஸு போட்டிருந்தான் உள்ள. ஒரு ஜர்க்கினை கைட்டி வச்சிட்டான். இன்னும் வேவுதான் அவனுக்கு. அத்திரப்பள்ளி ஒன்றும் பெருசாக இல்லைடா. பெருசாக இல்லையா? நீ அங்கே போய் பாரு. ரோடு தான் நல்லா இருக்கு. குரங்கு வச்சு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க குரங்கிட்ட குரங்கு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னடா முறைக்கிற? போய் அடிச்சிடும். கீழே போய் வேற வியூ பார்க்க போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குதுங்க போகிற வழியே. பெருசாக ஒன்றுமே யாருங்க இவன்? தண்ணி கம்மியாக இருக்கா? நீ அப்போ நீ தண்ணி கம்மியாக இருக்கும்போது வந்துருந்தேன்னா ஒன்று
பேஸ்ட் என்ன இதுக்கே வேர்த்து ஊற்றுது இங்கே பாருங்களா ஐயோ இங்க பாரு எதால தீக்கி அடிப்பேன்னு தெரியாது நீ கம்மன் ஓட்டுரு ஒன்றுமே இல்லையா நான் இதில் இறங்கி போ மொத்தமாக இருக்கு இதை போயிட்டு ஒன்றும் விளாட்றாங்க நான் எதுக்கு போட்டோ எடுக்கணும் உனக்கு தான் பிடிக்கலையே இந்த இடம் ஓகே காசி இப்போ வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லைங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு அங்கே நின்று 2 ஃபோட்டோ பார்த்து 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு புரியல எல்லாம் கிராஃபிக்ஸ் ஏமாத்துறானுங்க படத்தில் வேறு மாரி இருக்குது நேரில் வேறு மாரி இருக்குது டே அப்போ தண்ணி இல்லைடா இப்போ தண்ணி கொட்டுதுடா பாரு அந்த சைடில் இருந்து தான் பாகுபலி தூக்கியிருப்பாங்க கிசுக்கு பாத்தியா பின்ன பாத்தியா நேரில் பார்க்கலாம் வீடியோவை பார்த்தாலே தெரியாடா வீடியோ ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது பேச பாருங்க ரொம்ப சுத்தமாக காற்றே வரல பையன் பாவம் ரைடிங் ஜாக்கெட் அவுத்து வச்சுட்டு வந்து நினைக்கிறான் காற்று வராத எல்லாம் பண்ணுங்க அவ்வளோதாங்க அத்திரப்பள்ளிலேருந்து கிளம்பிட்டோம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க நாங்கள் எதிர்பார்த்து வந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல ஏதோ வந்தது ஓகே இதுக்கப்புறம் போய் பெட்ரோல் போட்டு போக வேண்டியதான்